தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அர்ச்சுனா எம்பியுடன் கலந்துரையாட உள்ள சபாநாயகர் என்ற செய்தி ஊடாகத்தான் இணைந்திருக்கின்றோம். இந்த வருடம் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுடன் கலந்துரையாடுவதற்கான செயற்பாடில் ஈடுபட்டுள்ளதாக சபாநாயகர் அசோக ரங்க்வெல்ல தெரிவித்துள்ளார். அந்த வகையில் பாராளுமன்றத்தில் முதல் அமர்வின் போது எதிர்க்கட்சி தலைவருடைய ஆசனத்தில் அமர்ந்தது மற்றும் இனவாதம் குறித்து கருத்து வெளியிட்டமை தொடர்பாகவும் விவாதங்கள் ஏற்பட்டுள்ளதை அடுத்து இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி வேறு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 24ஆம் தேதி கண்டிக்கு விஜயத்தினை மேற்கொண்ட சபாநாயகர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சில விடயங்களையும் தெரிவித்துள்ளார். ஒரு தனிநபராக அவருடைய அபிலாசை என்னவென்று எங்களுக்கு தெரியாது. அப்படி அவரை பிரதிநிதித்துவப்படுத்திய மக்களுடைய அபிலாசை என்னவென்று மிகவும் தெளிவாக தெரிகின்றது என்றும் இன்று நாட்டில் அவ்வாறானதொரு நிலைமையை மக்கள் எதிர்பார்க்கவில்லை. அந்த மக்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மேற்காகவும் இருக்கலாம் என்றும் நல்லிணக்கத்தோடு நாட்டினை அபிவிருத்தி செய்வதற்கு உரியவர்கள் என்றும் மக்கள் நம்புகின்றார்கள் என்றும் இந்த விடயமானது ஒரு தனிநபரினால் செய்யப்பட்டது என்றும் இந்த விடயம் தங்களுக்கு தெரியும் என்று அதே சமயம் வைத்தியர் அர்ச்சுனாவுடன் இந்த விடயம் குறித்து பேசி அவருடைய முகநூல் கணக்குகள் தொடர்பாக அனைத்தையும் சரிபார்த்தோம் என்றும் நாமும் அவருடன் பேசலாம், அதே சமயம் புத்திசாலித்தனமாக அவருடன் செயலாற்றி எதிர்காலத்தை கட்டியெழுப்புவோம் என்றும் இது தொடர்பாக நேராக வைத்தியர் அர்ச்சுனாவுடன் கலந்துரையாட உள்ளதாக சபாநாயகர் அசோக ரங்க்வெல்ல தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போதைய அரசாங்கமானது மக்களுடைய அபிலாசையை நிறைவேற்றி வருகின்றதாக அமையும் என்றும் ஒவ்வொரு தனிப்பட்ட மக்களுடைய கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் குறித்து எதிர்கால அபிவிருத்தியை கட்டியெழுப்பும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் என்றும் அவர் இந்த ஊடக சந்திப்பின் போது கூறியுள்ளார். அது மட்டுமல்லாது வைத்தியர் அர்ச்சுனா அனைவருடைய தெரிவிலும் சென்றவர். பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்று தன்னுடைய எம்பி பதவியினையும் ஏற்று தற்பொழுது நடைமுறைப்படுத்தி வருகின்றார். ஆகவே இவர் தொடர்பில் சர்வதேச ஊடகங்களில் கவனம் ஈர்ந்துள்ளதை அடுத்து அதிகமான செய்திகள் வைத்தியர் அர்ச்சுனா குறித்தே வந்த வண்ணமே இருக்கின்றது. ஆகவே தற்போது சபாநாயகர் அசோக ரங்க்வெல்லவும் எம்பி ராமநாதன் அர்ச்சுனாவை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.